நீங்க இரவு எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? 11:30க்கு, 12:30க்கு, இல்ல 1 மணிக்கு மேல? அதுதான் உங்க உடல் சோர்வுக்கு காரணமா இருக்கலாம். இரவு 9ல இருந்து 10 மணி இடையில தான் மெலட்டோனின் ஹார்மோன் நம்ம உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும். நம்ம தூங்கும் போது நம்ம மூளை கிளிம்பாட்டிக் சிஸ்டம்னால நம்மளோட கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றும். நம்ம லேட்டா தூங்குறதுனால கார்டிசால் ஸ்பைக் ஆகும். அதனால காலையில எழுந்ததும் ஸ்ட்ரெஸ், இரிட்டேஷன், ஆங்கர், கவலையா இருப்போம். தூக்கங்கிறது லக்ஸரி இல்லைங்க, அது மெடிசன். 9:30 மணிக்கு தூங்குறது மாத்திரையே இல்லாம உடம்பு சரி செய்யும். ஒன்பதரைக்கு தூங்கினா உடம்புல என்ன ஆகும்? அதே 11:30க்கு தூங்கினா உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க இரவு எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? 11:30க்கு, 12:30க்கு, இல்ல 1 மணிக்கு மேல? அதுதான் உங்க உடல் சோர்வுக்கு காரணமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம மன அழுத்தம், உடல் சோர்வு, இது மாதிரி நிறைய விஷயங்களும் இதோட சேர்ந்து வரும். இன்னைக்கு இந்த வீடியோல 9:30 மணிக்கு நம்ம தூங்குறதுனால நம்ம உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்னு, அதே 11:30 மணிக்கு தூங்குனோம்னா நம்ம உடம்புல என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்னு அறிவியல் ரீதியா ரொம்ப எளிமையான முறையில இந்த வீடியோல பார்க்கலாம். 9:30 மணி தான் நம்ம எப்பவுமே சரியா தூங்குற நேரம். இது 9:30 மணிக்கு நம்ம தூங்குறதுனால பல நன்மைகள் இருக்கு. அதுல முதல் நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இரவு 9ல இருந்து 10 மணி இடையில தான் மெலட்டோனின் ஹார்மோன் நம்ம உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன் தான் நமக்கு ஆழ்ந்த தூக்கம் வரத்துக்கு உதவுது. இரவு 9:30 மணிக்கு தூங்குறனால டீப் ஸ்லீப் சீக்கிரமா ஆரம்பிக்கும். இந்த டீப் ஸ்லீப் சீக்கிரமா ஆரம்பிக்கிறனால நம்ம உடம்புல உண்மையிலேயே அப்பதான் ரெக்கவரி டைம் ஸ்டார்ட் ஆகுது. டீப் ஸ்லீப் தான் உடம்ப உண்மையிலேயே ரெக்கவரி ஆகுது. மசில் ரிப்பேர், உடல் சோர்வு குறைஞ்சி அடுத்த நாள் காலையில நம்ம ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றோம். அது மட்டும் இல்லாம கார்டிசால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நம்ம இரவு 9:30 மணிக்கே தூங்குறனால அது குறைவா சுரக்கும். இதனால மன அழுத்தம், பதட்டம், கவலை இதெல்லாம் குறைவா இருக்கும். நம்ம தூங்கும் போது நம்ம மூளை கிளிம்பாட்டிக் சிஸ்டம்னால நம்மளோட கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றும். 9:30 மணிக்கு தூங்கினா இந்த டீடாக்ஸ் எல்லாம் முழுமையா நடக்கும். அதனால மறதி குறைவா, கிளியர் திங்கிங்கா எல்லா விஷயத்தையும் கான்சென்ட்ரேஷனோட பண்ணுவோம். மறதி குறைவாகும், கிளியர் திங்கிங் அண்ட் கான்சென்ட்ரேஷன் பவர் கூட இன்க்ரீஸ் ஆகும். இதோட சேர்த்து ஹார்மோன் பேலன்ஸ் கூட சரியாகும். growth ஹார்மோன், ரிப்பேர் ஹார்மோன், மெட்டபாலிசம் ஹார்மோன் கூட சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதனால உடல் வளர்ச்சி அதிகமாகுது, தசை பலம் அதிகமாகுது, கொழுப்பு குறைஞ்சு போகும். 9:30 மணிக்கு தூங்குறனால இதய துடிப்பும் குறைவாகி பிபி கண்ட்ரோல்ல இருக்கும். இதய ஆரோக்கியமா இருந்து நீண்ட ஆயுள் கூட கிடைக்கும். 9:30 மணிக்கு நம்ம தூங்குறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்த்தோம். இப்ப 11:30 மணிக்கு நம்ம தாமதமா தூங்குறதுனால என்னென்ன பாதிப்புகள் இருக்குன்னு பார்க்கலாமா? 11:30 மணிக்கு தூங்குனீங்கன்னா மெலட்டோனின் பீக் அப்படிங்கிறத மிஸ் பண்ணிடுவீங்க. இதை மிஸ் பண்றனால என்ன ஆகும் அப்படின்னா, சீக்கிரமா தூக்கம் வராது. அப்படியே தூங்கினாலும் அப்பப்போ விழிப்பு வந்துகிட்டே இருக்கும். லேட்டா தூங்குறதுனால டீப் ஸ்லீப் இருக்குல்ல, அது டிஸ்டர்ப் ஆகும். அதனால அடுத்த நாள் நமக்கு ரொம்ப சோர்வா, உடல் வலியா, ரொம்ப தூக்கமா வரும். நம்ம லேட்டா தூங்குறதுனால கார்டிசால் ஸ்பைக் ஆகும். அதனால காலையில எழுந்ததும் ஸ்ட்ரெஸ், இரிட்டேஷன், ஆங்கர், கவலையா இருப்போம். அது மட்டும் இல்லாம மூளை முழுசா டீடாக்ஸ் ஆகாது. மென்டல் ஃபாக், மறதி, கவன சிதறல் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. பிளட் சுகர்ல இன்சுலின் அதிகமாகி ஹங்கர் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் குழம்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதனால சர்க்கரை நோய் வரும், உடல் பருமன் கூட அதிகமாகும். தாமதமா தூங்குறதுனால மன அழுத்தம், மனக்கவலை வரத்துக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். இது வரைக்கும் 9:30 மணிக்கு தூங்குறதுனால என்னென்ன நல்ல மாற்றம் நம்ம உடலுக்கு ஏற்படுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி 11:30க்கு தூங்குறதுனால என்ன பாதிப்புகள் வருதுன்னு பார்த்தோம். இப்போ 9:30 மணிக்கெல்லாம் தூங்குற பழக்கத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கே சின்ன சின்ன மாற்றத்தை கொண்டு வாங்க. இரவு மொபைல் ஸ்கிரீன் டைமிங்கை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. டின்னர் 8:30 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டுருங்க. 9 மணிக்கே லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு காம் மியூசிக் இல்லைன்னா ஒரு சின்ன தியானம் அந்த மாதிரி கூட பண்ணலாம். இது மாதிரி 10 நாள் பண்ணீங்கன்னா போதும். 11வது நாள் உடம்பே உங்களை 9:30 மணிக்கு தூங்க சொல்லும். தூக்கங்கிறது லக்ஸரி இல்லைங்க, அது மெடிசன். 9:30 மணிக்கு தூங்குறது மாத்திரையே இல்லாம உடம்பு சரி செய்யும். இந்த வீடியோவை உங்க குடும்பத்துக்கும் நண்பருக்கும் கண்டிப்பா ஷேர் செய்யுங்க. இது மாதிரி ஹெல்த் அவேர்னஸ் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க யோகம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நலமா இருப்போம், நலத்தை பரப்புவோம். நன்றி.